எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சோதனைகள், எத்தனை அக்கினி சூளைகள், அதிலெல்லாம் ஆண்டவர் நம்மை விடுவித்து நடத்தினாரே, அதிலெல்லாம் அவர் அற்புதர் என்பதை நமக்கு நிரூபித்தாரே. இன்றைக்கா நம்மை கைவிட்டு விடுவார். அவர் நம்மை மீண்டும் கட்டி எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை மீண்டும் சாட்சியாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். எந்த இடங்களிலெல்லாம் காத்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அங்கே உங்களுக்கு ஒரு சாட்சியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நீங்கள் எதிர்பாராத நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்து அவர் உங்களை ஆச்சரியப்படுத்துகிறவராய் இருப்பார். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அப்படின்னா என்ன? நாங்கள் யுத்தங்களுக்கு போக வேண்டியதில்லை, அவர் எங்களுக்காக யுத்தங்களை செய்வார். நாங்கள் இருக்கும் ஒரே இடம் அவருடைய தேவ பிரசன்னம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நாங்கள் அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர் எங்களுக்கு செய்யும் யுத்தங்களை நாங்கள் காண்போம். ஆமேன். தெரிஞ்சவங்க எங்களோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோம். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தங்களை, நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால், என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால், என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் பிரசன்னம் செய்து முடிக்கும்? கூடுமே. எல்லா கைய உயர்த்தி யெகோவா, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சமயோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சமயோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல், என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. சொல்லுங்க, உந்தன் பிரசன்னத்திலே, உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தங்களை, நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால், என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால், என் சுயத்தினால், என் சொந்த முயற்சியால ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. என் பலத்தினால், என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. ஆனா நான் நம்புறேன், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னத்தால் கூடுமே. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. எல்லாரும் சேர்ந்து யெகோவா, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா அவர் உங்களை மீண்டும் கட்டி எழுப்புவார். ஓ யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல், என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல், என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. உம் வல்லமைக்கு முன்பாய், உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு. சொல்லுங்க, வல்லமைக்கு, உம் வல்லமைக்கு முன்பாய்
ஒன்றும் நிற்பதில்லையே மகத்துவத்திற்கு. ஒரு விசை கூட சொல்லுங்க, உங்க வல்லமைக்கு முன்பாய், உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் எந்த பிரச்சனையோ எந்த எதிர்ப்பும் நிற்பதில்லை. சொல்லுங்க, எல்லா வாய்களும் அறிக்கை செய்யட்டும். உம் வல்லமைக்கு முன்பாய், உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா ஹோசேனா, என்னை மீண்டும் சொல்லுங்க, வாயிலில் சொல்லி அறிக்கை எடுங்க. ஆன்லைன்ல பாக்குறவங்க, பிராமிஸ் லேண்ட்ல பாக்குறவங்க சேர்ந்து சொல்லுங்க, யெகோவா ஹோசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. அவருடைய வல்லமைக்கு முன்பதாக எந்த எதிர்ப்பும் நிற்பதில்லை, எந்த எதிரியும் நிற்பதில்லை. எதெல்லாம் உங்களுக்கு குறைவுகளாய் இருக்கிறதோ, எதிர்ப்பாய் இருக்கிறதோ, அவருடைய வல்லமைக்கு முன்பதாக அவைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். மலையெல்லாம் தகர்க்கப்படும். உங்களுக்காக பாதை அமைக்கப்படும். எரிகோ கோட்டைகள் இடிந்து விடும். கர்த்தர் உங்களை மீண்டும் கட்டி எழுப்பி ஒரு பெரிய சாட்சியாய் நிறுத்துவார். ஓ, நன்றி சொல்றான் ஆண்டவரே. இயேசுவா. ஓ, சொல்லுங்க, மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய். ஒரு விசை கூட, மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலே. சொல்லுங்க, எல்லா வாய்களும் அறிக்கை செய்யட்டும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து. கையை உயர்த்தி, யெகோவா ஹோசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை. யெகோவா ஹோசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொள்ளும் நல்ல தேவனே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. நீங்க இல்லாம ஒன்றும் நடக்காது ஆண்டவரே. என்னை தள்ளாமல் நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து. எல்லா வாய்களும் அறிக்கை செய்யணும். நீர் செய்யும் சதத உயர்த்தி, உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றுமாகாது. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது.
என் பலத்தினா ஒன்றுமாகாது, என் சுயத்தினா ஒன்றும் நடக்கா. ஆனா நான் நம்புற ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தா கூடுமே, உந்தன் பிரசன்னத்தா கூடுமே. சொல்லுங்க, உங்க பிரசன்னத்தால், உங்க பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. ஒன் மோர் டைம், உங்க பிரசன்னத்தால், உங்க பிரசன்னத்தால் கூடுமே. அறிக்கையிடுங்க, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. எல்லா கையை உயர்த்தி, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா ராஜாதனமா ஷேகேலியாதோ, தடைகளை உடைப்பவரே, யெகோவா மீண்டும் கட்டி எழுப்புவீரே, மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை, சொல்லுங்க, யெகோவா ஹோசேனு, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும், என் குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்புவீர், என் சபையை மீண்டும் கட்டி எழுப்புவீர், என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவீர். யெகோவா, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை, நீங்க இல்லாம, நீர் இல்லாமல் என்னை தள்ளாமல், என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து, சொல்லுங்க, நீர் இல்லாமல், நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து, சொல்லுங்க, நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா. எல்லா சத்தத்தை உயர்த்தி, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்த வாழ்வில், உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே. ஆமாண்டவரே, உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுது. கையை உயர்த்தி, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா. Come on, everyone together. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா
கூடாதது என் இயேசுவால் கூடும். வசனம் சொல்கிறது, என் தழும்புகளாலே நீ சுகமாய் இருக்கிறாய். மருந்துகள் கைவிடலாம், மருத்துவர்கள் கைவிடலாம், ஆனால் மருத்துவர்களுக்கு எல்லாம் மேலான ஒரு மருத்துவர் நமக்கு மறுவாழ்வு தந்து, ஆசீர் தந்து, சுகம் தந்து, விடுதலை தருகிறார். ஓ thank you Jesus. ஓ சொல்லுங்க, மரணத்தின் பாதைதனில், மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாங்களே ஆண்டவரே, மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரை. எல்லாம் சொல்லுங்க, எல் ஷடாய் ஆராதிப்பேன், சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பேன், ஓ அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா. சொல்லுங்க எல்லாம் கையை உயர்த்தி, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன். Come on, lift your voice and சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பேன். அவர் ஒருவரே எல்லா கனத்திற்கும் துதிக்கும் பாத்திரர். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய்